திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசி பிரபல்யம் தேட வேண்டிய இடத்துல இல்லை சீமான். சீமான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தெரியாத ஆளே கிடையாது. நீங்கள் வந்து விழுப்புரத்தில் போயிட்டு சீமான்னா எந்த சீமான் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. குளித்தலையிலையோ கும்மிடி பூண்டிலையோ போய் கேட்டால் எந்த சீமான்னு கேட்க மாட்டாங்க. எப்படி திரு விஜய் அவர்களுக்கு வந்து திரையினால் வந்து இவ்வளோ பெரிய பிரபலம் வந்திருக்குதோ, தரையில் இருந்து வேலை பார்த்து திரு சீமான் அவர்களுக்கு அந்த பிரபல்யம் ஏற்கனவே உண்டு. அவர் வந்து நேரடியாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் தொட முடியும், அவரால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அவருக்கு ரீச் இருக்குது. இதனால் அவருக்கு ஒரு பிரபல்யம் அடைய போகிறது இல்லை. ஆனால் இதில் வந்து அவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். விஜயை பற்றி பேசினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், விஜயை பற்றி பேசினா தான் நமக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்குங்கிறது இல்லை. மீடியா வந்து அவர் பலர் சொன்னது போல் வந்து சினிமாவில் போகிற மாதிரி மற்றும் பலர் லிஸ்ட்டில் தான் அவரை வச்சுருந்துருக்கு. அவர் வந்து பிரைமா மீடியாக்கள் கருதுனதில்லை. நாங்கள் முத நாள்லேருந்து அண்ணன் சீமான் சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து நான் எடுத்த முதல் பேட்டியே தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி தான். நம்ம சொல்லிட்டு அது செப்பரேட் கேஸ். ஆனால் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற கணிக்க வேண்டிய ஒரு நமக்கான ஒரு தேவை இருக்குதுல்ல. அந்த இடத்துல வந்து இங்கே ஃபோக்கஸ் வந்து அவருடைய எனர்ஜி டைவர்ட் ஆகுது, அவருடைய எனர்ஜி டைல்யூட் ஆகுது.